8ஆம் வகுப்பில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. நமது நாட்டில் எத்தனை வகை அரசாங்கங்கள் நடைமுறையில் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி 2. நமது நாட்டில் மத்திய மற்றும் மாநில என இருவகை அரசாங்கங்கள் நடைமுறையில் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 2. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 28 மாநிலங்கள். இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்கள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 3. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை என்ற 3 அங்கங்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி மாநில நிர்வாகம் குடியரசுத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி மாநில அரசில் ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார். ஆப்ஷன் டி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருப்பார். தவறான ஒன்று ஆப்ஷன் பி. சரியான விளக்கம் மாநில நிர்வாகத்தில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் நிர்வகிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் இல்ல ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 4. ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆப்ஷன் பி ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் சி ஆளுநர் ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி ஆவார். ஆப்ஷன் டி மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது. தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆவார். உண்மையான நிர்வாகி முதலமைச்சர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 5. 1. ஆளுநரின் பதவிக்காலம் முடியும் முன்பாகவே அவரை அப்பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம் அல்லது தானாகவே தனது பதவியை ராஜினாமா செய்யலாம். 2. ஆளுநர் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது. சரியான விடை ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. 2ற்கான சரியான விளக்கம் ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். கொஸ்டின் நம்பர் 6. 1. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். 2. ஆளுநர் அவர் சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை. சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 1ற்கான சரியான விளக்கம் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 7. ஆளுநராக நியமிக்கப்படுபவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 8. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யாருடைய பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர் ஆவார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் ஆளுநர் பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 9. மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி முதலமைச்சர் ஆவார். மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் முதலமைச்சர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 10. மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஆவார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 11. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஆளுநர் ஆவார். முதலமைச்சரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். கொஸ்டின் நம்பர் 12. 1. முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும்.
2 முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் 3 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. 2ற்கான சரியான விளக்கம் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டில் 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கொஸ்டின் நம்பர் 13 மாநில அரசாங்கங்களின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவே இறுதியாக இருக்கும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். மாநில அரசாங்கங்களின் கொள்கை முடிவுகளில் முதலமைச்சர் முடிவே இறுதியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 14 மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளை நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் ஆவார். மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளை முதலமைச்சரே நியமனம் செய்கிறார். கொஸ்டின் நம்பர் 15 மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு அதனை கலைக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஆளுநர் ஆவார். மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு அதனை கலைக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளார். கொஸ்டின் நம்பர் 16 ஆளுநர் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார்? சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 356 ஆகும். ஆளுநர் 356 என்ற சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். கொஸ்டின் நம்பர் 17 மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஆவார். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 18 1 சட்டமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் கொண்டுவர முடியும். 2 மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளில் கூட்டத்தொடர் நடைபெறாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறானது. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம் 1 சட்டமன்றத்தில் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் கொண்டுவர முடியும். 2 மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளில் கூட்டத்தொடர் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். கொஸ்டின் நம்பர் 19 இந்தியாவில் தற்பொழுது எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 6 மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது. கொஸ்டின் நம்பர் 20 1 மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். 2 ஆளுநரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சரவையை முதலமைச்சர் நியமிக்கிறார். சரியான விடை ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி. 2ற்கான சரியான விளக்கம் முதலமைச்சர் ஆலோசனையின் பெயரில் அமைச்சரவையை ஆளுநர் நியமனம் செய்கிறார்.